வரலாற்று சிறப்பு வாய்ந்த மத நல்லிணக்க மாநாட்டினுடைய தலைவர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களே, இந்த மாநாட்டில் நோக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய ஐயா ஹென்றி திவேன் அவர்களே, தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற பெரும் மதிப்பிற்குரிய தோழர் மீதா பாண்டியன் அவர்களே, எனக்கு முன்னர் உரை நிகழ்த்தி விடை பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் உள்ளிட்ட இந்த மாநாட்டிலே கருத்துரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மத நல்லிணக்க தலைவர்களே, இந்த நிகழ்வில் என்னோடு பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேரறிவாளன் அவர்களே, பொருளாளர் சிறுத்தை செல்வன் அவர்களே, முதன்மை செயலாளர் சித்தார்த்தன் அவர்கள் உள்ளிட்ட இங்கே திரளாக பங்கெடுத்திருக்கிற என் உயிருக்கு நிகரான தமிழ் புலிகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் கலந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, திருப்புறம் குன்றம் காப்போம், மதவெறி தவிர்ப்போம் என்கிற ஒரு தலைப்பை முன்னிறுத்தி இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த மாநாடு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இதே முழக்கத்தை முன்வைத்து சங் பரிவாரிகள் மதுரை பழங்கானத்திலே சங்கமித்தார்கள். ஏறத்தாழ குன்றம் காப்போம் என்கிற இந்த முழக்கம் சங் பரிவார்களும் முன்வைக்கிறார்கள். மத நல்லிணக்கத்தை விரும்புகிற நாமும் அந்த நோக்கத்தை முன்வைத்திருக்கிறோம். இந்த ரெண்டு முழக்கத்திற்குமான நோக்கம் என்ன, இந்த முழக்கத்தை யார் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருத்தாக நாம் பார்க்கிறோம். தோழர்களே, சங் பரிவார இயக்கங்கள் கூட்டிய கூட்டத்தில் இந்துக்கள் பெருந்திரளாக பங்கெடுத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். யாருக்கு எதிராக? இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த கூட்டம் நடந்தது. இப்பொழுது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற 99 விழுக்காடு மக்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் யாருக்கு எதிராக இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்துக்களுக்கு எதிராக அல்ல, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார்கள். நாம் முன்னெடுத்திருக்கிற இந்த நிகழ்வு இந்துக்களுக்கு எதிரான நிகழ்வும் அல்ல, மாறாக சங் பரிவாரிகளை, RSS BJP உள்ளிட்ட சங் பரிவாரிகளை கண்டித்து இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நியாயமாக குன்றத்தை RSS BJP உள்ளிட்ட சங் பரிவாரிகளிடமிருந்து குன்றத்தை காப்போம் என்கிற தலைப்பு மிகச்சிறந்த தலைப்பாக இருக்க வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன் இந்த மாநாடு பொதுவெளியிலே நடக்க வேண்டிய மாநாடு அரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது? நாம் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், அண்மையிலே திருப்பரங்குன்றம் மலையிலே இருக்கிற சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய அந்த சிக்கந்தர் சாவடியிலே ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் தன்னுடைய நேர்த்திக்கடனுக்காக ஆடு பலியிட அல்லது ஆடு வெட்டுவதற்காக முனைகிற போது, இது சிக்கந்தர் மலை அல்ல, சிக்கந்தருக்கு சொந்தமான மலை அல்ல, இது திருப்பரங்குன்றம் இந்துக்களுக்கு சொந்தமானது, முருகனுக்கு சொந்தமானது, இந்த மலை இந்துக்களுக்கு சொந்தமானது. எனவே இந்த சிக்கந்தர் பீடத்தில் ஆடு வெட்ட அனுமதிக்க மாட்டோம் என்று சங் பரிவாரிகள் எதிர்ப்பு தெரிவித்ததனுடைய விளைவாக அங்கே இருக்கிற காவல்துறை உங்களுக்கு எதிர்ப்பா வலுக்கிறது, எனவே நீங்கள் ஆடு வெட்ட அனுமதி இல்லை என்று அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். நியாயமாக காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்திருக்க வேண்டும்? இன்றைக்கு நேற்றைக்குத்தான் அந்த சிக்கந்தர் மலையிலே ஆடு பலியிடுகிறார்களா, ஆடு வெட்டுகிறார்களா என்று சொன்னால், ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக
அந்த சிக்கந்தர் மலையிலே ஆடு வெட்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அது எந்த இடத்தில்? அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அல்லது அவர்களுக்கு பாத்தியப்பட்ட அந்த சிக்கந்தர் மலையில் அவர்கள் வழிபடுகிறார்கள். இந்த வழிபடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்றால் நீதிமன்றம் பல தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது. இப்பொழுது திருப்பரங்குன்றம் இந்துக்களுக்கு சொந்தம், இது முருகன் மலை என்று முழக்கம் வைத்திருக்கிற அந்த சங் பரிவாரிகளை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இதற்கு நீதிமன்றங்களே பல தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது. திருப்பரங்குன்றத்திலே முருகர் மலை தனியாக இருக்கிறது, சிக்கந்தர் மலை தனியாக இருக்கிறது. இந்த இரண்டு மலைகளையும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் ரயில் போக்குவரத்தை உருவாக்குவதற்காக இந்த மலைகளை சிதைத்து ரயில் போக்குவரத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலையில் வெள்ளைக்கார அரசுக்கு எதிராக திருப்பரங்குன்றம் மலையை வெள்ளையர்கள் ரயில் போக்குவரத்திற்கு எடுத்துவிடக் கூடாது என்று நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். அந்த நீதிமன்றத்திலே ஒரு தரப்பாக இஸ்லாமியர்களும் ஒரு தரப்பு வாதங்களை முன்வைக்க மனுவிலே இணைகிறார்கள். இந்த வழக்கு 1920 ஆண்டு வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபோதே, நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்த வழக்கு நீதிமன்றம் செல்லுகிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த பகுதிகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, அந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ளலாம். இந்த பகுதிகள் எல்லாம் முருகன் மலைக்கு சொந்தமானது, அங்கே இந்துக்கள் தன்னுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ளலாம் என்று வெளிப்படையாக 1923 ஆண்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தீர்ப்பு அளித்த நீதியரசர் யார்? ஒரு இந்து மதத்தை சார்ந்த அல்லது இந்து மதத்தை மிக உன்னிப்பாக உயர்த்தி பிடிக்கிற பிராமணர் சமுதாயத்தை சார்ந்த ஐயர் சமுதாயத்தை சார்ந்த நீதிபதி தான் இந்த மலை சிக்கந்தர் மலை இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, இந்த மலை இந்துக்களுக்கு சொந்தமானது என்று வெளிப்படையாக தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு பின்னாளிலே மேல்முறையீடாக அன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் ஆளுகிற போது உச்ச நீதிமன்றம் லண்டனிலே இருந்தது. அந்த லண்டனிலே உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று இந்த வழக்கு பிணைக்கப்படுகிறது. லண்டனிலே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து இங்கு இருக்கிற கீழமை நீதிமன்றத்திலே அந்த பிராமணர் சமுதாயத்தை சார்ந்த ஐயர் சமுதாயத்தை சார்ந்த நீதியரசர் ஒரு தீர்ப்பை வழங்கினார் அல்லவா, அந்த தீர்ப்பு சரியானது என்கிற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. ஆக ஏறத்தாழ உச்ச நீதிமன்றம் வரை வெள்ளைக்காரர் ஆளுகிற காலத்திற்கு முன்பாகவே இரண்டு மலைகளும் வெவ்வேறு பரப்புகளை சார்ந்தது. எல்லா இருதரப்பினருக்கும் பரப்புகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரையறுக்கப்பட்ட பகுதியிலே இஸ்லாமியர்கள் தன்னுடைய அந்த வழிபாட்டு முறையை செய்து கொள்ளலாம் என்று தீர்ப்பு இருக்கிற போது, ஆண்டாண்டு காலமாக ஆடுகள் அவர்கள் வெட்டி வணங்கி வந்து கொண்டிருக்கிற போது, இப்போது ஆடு வெட்டுவதற்கு ஏன் அங்கே இருக்கிற இந்துக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் அல்லது RSS சங் பரிவாரிகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் RSS பிஜேபியினுடைய அந்த அரசியலை அல்லது RSS பிஜேபியினுடைய அந்த கொள்கை திட்டங்களை நாம் கவனத்திற்கு கொள்ள வேண்டிய இடமாக நாம் பார்க்கிறோம். இந்தியா முழுவதும் RSSம் பிஜேபியும் இந்த கடவுள் நம்பிக்கையை வைத்து இந்துக்களினுடைய அந்த மத உணர்வுகளை வைத்து அரசியல் செய்து இந்த நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறது. இந்தியாவில் பல மாநிலங்களிலே சங் பரிவாரிகள் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை, கிறிஸ்தவர்கள் மீதான வெறுப்பை பரப்பி சில மாநிலங்களிலே பிஜேபி ஆள முடிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவையே அது பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் பிஜேபி கால் பதிக்க முடியவே இல்லை. அதற்கு என்ன காரணம்? இஸ்லாமியர்களுக்கு எதிராக சங் பரிவாரிகள் திரளுகிறார்கள், அவர்கள் இந்துக்கள் என்கின்ற போர்வையில் திரளுகிறார்கள். ஆனால் உண்மையான இந்துக்கள் சங் பரிவாரிகளுக்கு எதிராக திரளுகிறார்கள். அதுதான் தமிழ்நாடு. எனவேதான் இதை பெரியார் நாடு என்று நாம் சொல்லுகிறோம். தமிழ்நாட்டிற்கென்று ஒரு வரலாறு உண்டு. நீதி கட்சியினுடைய வரலாறிலே தொடங்கி பெரியார் திராவிட இயக்க வரலாறுகள் தொடங்கி மத நல்லிணக்கத்தை விதைத்த பல வரலாறுகள் தமிழ்நாட்டிற்கு உண்டு. எனவே திராவிட இயக்க சித்தாந்தங்கள் பரவிய தமிழ்நாட்டில், நீதி கட்சியினுடைய அரசியல் வளர்ந்த தமிழ்நாட்டில், மத நல்லிணக்கம் பரவி கிடக்கிற இந்த தமிழ்நாட்டில் சங் பரிவாரிகளால் கால் பதிக்க முடியவில்லை.
எப்படி கால் பதிக்கலாம் என்று நினைக்கிற போது அது கன்னியாகுமரியிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு வன்முறையை ஏவி கன்னியாகுமரியிலே கால் பதிக்கலாம் என்று கருதுகிறது. திருப்பூரிலே, கோவையிலே அங்கிருக்கிற இந்துக்களை அரசியல் படுத்துகிறோம் என்கிற பெயரிலே வெறியை தூண்டி கோவையிலே, திருப்பூரிலே பிஜேபி கால் பதிக்க முடியும் என்று நம்புகிறது. தென் தமிழகத்திலே இருக்கிற மதுரையிலே இந்த திருப்பரங்குன்றம் என்கிற இந்த மலையை வைத்து இந்துக்களை திரட்டி இங்கே கால் பதிக்கலாம் என்று அது முனைகிறது. ஆக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவாரிகள் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, தன்னுடைய வாக்கு வலிமைக்காக இந்த நாட்டில் கால் பதிக்க வேண்டும் என்பதற்காக இந்துக்களுடைய மத உணர்வுகளை அரசியலாக்கி இந்துக்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களை நிறுத்தி, இஸ்லாமியர்களை நிறுத்தி நாம் கால் பதிக்கலாம் என்று அது நம்புகிறது. ஆனால் மதுரை அரசியலோ, தமிழ்நாடு அரசியலோ முற்றிலும் மாறுபட்ட அரசு. இங்கே அவர்களால் கால் பதிக்க முடியாது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் இன்னும் சில செய்திகளை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவையாக நான் பார்க்கிறேன். பொதுவாக மத நல்லிணக்கத்தை விரும்புபவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள், வெளிப்படையாக வைத்துக் கொள்வோம், இஸ்லாமியர்கள் சகிப்புத்தன்மை என்கிற பெயரில் பல்வேறு விடயங்களை விட்டுக் கொடுத்து அவர்கள் பந்து எறிகிற போது அதை தடுக்கிற முயற்சியை மட்டும்தான் நான் மேற்கொள்கிறோம். அவர்கள் முன்னே வருகிற போது தடுக்கிற முயற்சியை, தற்காப்பு முயற்சியை மட்டும்தான் நான் மேற்கொள்கிறோமே ஒழிய நிரந்தரமாக இந்த பாசிச சங் பரிவாரிகளுக்கு எதிராக நாம் என்ன அரசியலை முன்வைத்திருக்கிறோம் என்கிற கேள்வி மிக முக்கியமானது. நான் இன்னொரு கோணத்திலே பார்க்கிறேன். உண்மையிலேயே சிக்கந்தர் மலையிலே அல்லது பழனி முருகன் மலையிலே யாருடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது? இஸ்லாமியர்கள் உரிமையா? இஸ்லாமியர்கள் உரிமையை பறிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதை தடுக்க இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பறிக்கப்பட்டிருப்பது திருப்பரங்குன்றையிலே இந்துக்களினுடைய உரிமைகள் தான் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எப்படி இந்துக்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது? பழனி மலையிலே இருக்கிற முருகன் யாருக்கு கடவுள்? வேடர் குலத்தினுடைய தலைவன், வேடர்குல மக்கள் தலைவனால் இறைவனாக வணங்கப்படக்கூடிய முருகன் என்கிற கடவுள் அல்லது தலைவன் வேடர் குலத்திலே பிறந்த தலைவனாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்படக்கூடிய கடவுள் முருகன். வேடர் குல மக்களால் வணங்கப்படுகிற, குறவர் குல மக்களால் வணங்கப்படுகிற கடவுள் முருகன். குறவர் குல மக்களும் வேடர் குல மக்களும் முருகனை கடவுளாக வணங்குகிறார்கள் என்று சொன்னால் வேடர் குல மக்கள் அசைவத்தை சார்ந்தவர்களா? குறவர் குல மக்கள் அசைவத்தை பின்பற்றுபவர்களா? வேடர்கள் என்றாலே, குறவர்கள் என்றாலே அசைவத்தோடு பிணையக்கூடிய வரலாறுகள் உண்டு. எனவே அசைவத்தை வாழ்வியலாக கொண்டிருக்கிற வேடர்குல தலைவன் எப்போது சைவ கடவுளாக மாறினான்? அசைவு கடவுளாக இருந்த முருகனை சைவ கடவுளாக மாற்றியது யார்? யோசித்து பாருங்கள். இந்துக்கள் அல்ல, சங் பரிவார கும்பல்கள். வேடர்குல மக்கள் ஆடு வெட்டுவதை, கோழி வெட்டுவதை வாழ்வியலாக கொண்டவர்கள். இதே முருகன் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற அந்த வழிபாட்டு தலங்களிலே எல்லாம் முன்னொரு காலத்தில் ஆடு வெட்டப்பட்டிருக்கிறது, கோழி வெட்டப்பட்டிருக்கிறது. அசைவம் உணவினை நாம் சமைத்து உணவறிந்து இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எந்த கோவில்களிலும், பழனி முருகன் கோவில்களிலே அசைவத்தை நாம் பின்தொடர முடியாமல் போனதற்கு யார் காரணம்? இந்த முருகன் கோவிலிலே முருகன் யார்? வேடர் குல தலைவன். வேடர்கள் யார்? தமிழர்கள். தமிழர்களுடைய மொழி என்ன? தமிழ் மொழி. ஆக முருகன் கடவுள் என்றால் முருகனை வணங்குகிற மொழி தமிழாகத்தானே இருக்க வேண்டும். ஆனால் முருகனை வழிபடுகிற மொழி இன்றைக்கு தமிழாக இருக்கிறதா? தமிழிலே கோயில்களிலே நாம் வழிபட முடிகிறதா? திருப்பரங்குன்ற மலையிலே, பழனி மலையிலே தமிழை தூக்கி எறிந்துவிட்டு சமஸ்கிருதத்தை முருகனுடைய மொழியாக மாற்றியது யார்? இந்த இடத்தில் இந்துக்கள் உரிமை பறிபோகவில்லையா? அசைவமாக இருந்த வழிபாட்டு முறையை சைவ வழிபாட்டு முறையாக மாற்றிய இடத்திலே இந்துக்களுடைய உரிமை பறிபோகவில்லையா? இன்னொரு காலத்தில் முருகனுக்கு ஊர்வலம் போகிற போது ஆடுகளை, சேவல்களை தான் முதலில் முன்னிறுத்தி ஊர்வலமாக போவார்கள். இன்றைக்கு சேவலை முன்னிறுத்தி, ஆடை முன்னிறுத்தி நாம் ஊர்வலம் போக முடிகிறதா? முடியவில்லை. கருடர் ஊர்வலம் முன்னாடி வந்து விட்டது. கருடனுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்?
சைவத்திற்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? சமஸ்கிருதத்திற்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? இவையெல்லாம் யாருடைய உரிமைகள்? இவையெல்லாம் முருகனை வழிபடக்கூடிய வேடர்களுடைய உரிமைகள். இவைகளெல்லாம் வேடர் குல மக்களுடைய உரிமைகள், இந்துக்களினுடைய உரிமைகள், தமிழர்களுடைய உரிமைகள். எனவே திருப்பரங்குன்றம் மலையிலே இஸ்லாமியர்களுடைய உரிமை பறிபோவதை விட இந்துக்கள் உரிமை நாள்தோறும் பறிபோய் கொண்டிருக்கிறது. இந்துக்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனை அல்ல. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்துக்களுக்கும் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களுக்குமான பிரச்சனை. எந்த இடத்திலாவது இஸ்லாமியர்கள் இந்த முருக வழிபாட்டு தலத்தில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று கொண்டாடி இருக்கிறார்களா? நாங்கள் இப்ப சொல்றான் ஹெச் ராஜா போன்ற சங் பரிவாரிகள் சொல்றான், நாங்க அந்த சிக்கந்தர் மலையில பன்றியை வெட்டுவோம் சொல்றான். எந்த முஸ்லீமாவது நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்து கிடாவை வெட்டுவோம், சேவலை அறுப்போம், பன்றியை வெட்டுவோம் என்று எந்த இஸ்லாமியர்களாவது பேசியிருக்கிறார்களா? எந்த கிறிஸ்தவர்களாவது பேசியிருக்கிறார்களா? கிடையாது. ஆனால் இஸ்லாம் கோயில் நிலத்திற்குள்ளே பன்றியை வெட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். நான் அவர்களை பார்த்து, அந்த சங் பரிவார்களை பார்த்து கேட்கிறேன், பன்றியை வெட்ட நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? வெட்டுங்கள். பழனி முருகன் கூட, வேடர் கூட தலைவன் கூட அசைவ கடவுள் தான். அந்த முருகன் கோவிலுக்கு முன்பாக நீங்கள் பன்றியை பலியிடுங்கள். பலியிடலாமே. பன்றிக்கறி வேண்டுமென்றால் சுவைத்து சாப்பிடலாமே. எந்த கறியும் அவர்களுடைய உரிமை. ஆனால் இது எங்கே? இந்த உரிமை யாரால் தடை செய்யப்படுகிறது? சிந்தித்து பாருங்கள். ஆக திருப்பரங்குன்றம் மலையிலே அரசியல் செய்யப்பட்டிருப்பது சங் பரிவார அரசியலே ஒழிய இந்து முஸ்லிம் அரசியல் கிடையாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருப்பரங்குன்றத்திலே, மதுரையிலே இந்துக்களும் முஸ்லிம்களும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக இரத்த உறவு கொண்டு தன்னுடைய உறவு முறையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மதுரை மண்ணிலே முருகனுடைய பெயரிலே ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எதிராக, ஒரு சமய சமத்துவத்திற்கு எதிராக சங் பரிவார கும்பல்கள் இந்து என்கின்ற பெயரிலே வருகிறார்கள் என்று சொன்னால், என் இனமான இந்து நம்பிக்கை கொண்ட இந்துக்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நமக்கு எதிரி யார்? இஸ்லாமியர்களா? நம்முடைய எதிரி யார்? கிறிஸ்தவர்களா? சொல்லுகிறார்களே தேச விரோதிகள் என்று. இந்த தேசத்தையே பாதுகாக்க வந்தவர்களைப் போல RSS காரர்கள் கூவி அழைக்கிறார்களே. நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இந்த சுதந்திரத்திற்காக எத்தனை போராட்டங்கள் நடந்தது, எத்தனை உயிர் தியாகங்கள் நடந்தது, எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வரலாறை புரட்டி பாருங்கள். இன்றைக்கு இந்தியா சுதந்திர நாடாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த சுதந்திர பிச்சையை போட்டவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்களுடைய ரத்தமும் சதையும் இந்த சுதந்திரத்தோடு பிணைந்து இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியுமா? RSS காரர்கள் எங்கேயாவது சுதந்திரத்திற்காக போராடிய வரலாறு உண்டா? மாறாக காட்டி கொடுத்த வரலாறு உண்டு. யாரெல்லாம் சுதந்திரத்திற்காக போராடினார்களோ அவர்களை எல்லாம் வெள்ளைக்காரர்களிடத்தில் காட்டி கொடுத்த வரலாறு உண்டு. ஒருபோதும் நாட்டிற்காக போராடிய வரலாறு RSSற்கோ பிஜேபிற்கோ சங் பரிவாரிகளுக்கோ கிடையாது. எனவே நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிலும் நாட்டின் மீது அக்கறை இல்லாத சங் பரிவாரிகள், நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் இந்த நாட்டின் மீது அக்கறை இல்லாத இந்த சங் பரிவாரிகள் தான் கடவுளை காப்பாற்ற போகிறோம் என்று வீதிக்கு வருகிறார்கள். உண்மையிலேயே எனக்கு வேறு ஒரு, நான் அரசியலுக்குள்ளாக இருப்பவன், எங்கேயாவது இந்த நாட்டிலாவது கடவுளை காப்பாற்றுவதற்கு, கடவுள் தான் இந்த நாட்டையே காப்பாற்றுவார். தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும்தான் கடவுளையே காப்பாற்றுறதுக்கு ஒரு கட்சி. யோசிச்சு பாருங்க, கடவுளை ஒரு கட்சியா காப்பாற்ற முடியும்? அவ்வளவு பலவீனமாகவா கடவுள் இருக்கிறது? கடவுளை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? கடவுள் தன்னை காத்துக் கொள்ளுகிற ஆற்றல் அந்த கடவுளுக்கு கிடையாதா? கடவுளை காப்பாற்ற உனக்கு என்ன தார்மீக கடமை உரிமை இருக்கிறது? நீ என்ன கடவுளை விட பெரியாளா? முருகனை விட பெரியாளா? முருகன் மலையை முருகனை காப்பாற்றிக் கொள்ளுகிற ஆற்றல் தமிழ் கடவுள் முருகனுக்கு உண்டு. சங்கி பயல்களே, உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை உண்டு? இந்த அரசியலை தமிழகத்தில் நீங்கள் விதைக்க முயற்சிக்க கூடாது. தமிழ்நாடு இதற்கு ஒருபோதும் இடமளிக்காது. சொன்னார்களே, காவல்துறை அதிகாரத்திலே, நிர்வாகத்துறை அதிகாரத்திலே சங்கிகள் எப்படியெல்லாம் ஊடுருவிருக்கிறார்கள். நியாயமாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற காவல்துறை அது இன்றைக்கு நீதிமன்றத்தெல்லாம் சொன்னாங்க.
நீதிமன்றம் மத நல்லிணக்கத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை 144 தடை உத்தரவு இருக்கிற போதே அனுமதி அளிக்கிறது. ஆனால் இன்றைக்கு 144 தடை உத்தரவு கிடையாது. நாங்கள் திருப்பரங்குன்றத்திலேயே கேட்கவில்லை. மதுரையில் ஏதோ ஒரு இடத்திலே திறந்த வெளியிலே மாநாடு நடத்த அனுமதி தாருங்கள் என்றால் தடை இருக்கிற போது கொடுத்த நீதிமன்றம் தடை இல்லாத போது தர மறுக்கிறது என்று சொன்னால் நீதிமன்றத்திலும் சங்கிகள் உள்ளே இருக்கிறார்களோ என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது. அதனால தான் ஹெச் ராஜா சொன்னார், கோர்ட் ஆகுது மயிராவதுன்னு. இப்ப ஹெச் ராஜா சொன்ன மாதிரி தான் கோர்ட் ஆகுது மயிராதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நீதிமன்றத்தினுடைய நிலைகள் இருக்கிறது என்பதை நான் கவலை கூர்ந்து இங்கே கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த அரசியலை நாம் முறியடிக்க வேண்டும். மத சார்பின்மை இந்த மண்ணிலே பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கே திருப்பரங்குன்றத்திலே கை வைக்கிறார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. கன்னியாகுமரியிலே கோவையிலே அவர்கள் மாத்திரம் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்பது கிடையாது. இங்கே ஐயா அவர்கள் அழகாக பேசினார்கள், இந்துக்கள் வேறு சங்கிகள் வேறு. இது நாம் அரசியல் தெரிந்தவர்கள் மாத்திரம் பேசக்கூடாது. அரசியல் தெரியாத வெகுஜன மக்களிடத்திலே இந்துக்கள் வேறு RSS காரன் வேறு என்கிற இந்த அரசியலை விதைக்க வேண்டிய கடமை நாம் அனைவருக்கும் உண்டு என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய நாம் கடமைப்பட்டதோடு மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க மதுரையை மட்டுமல்ல தமிழ்நாட்டையே சங்கிகளிடமிருந்து நாம் பாதுகாக்க வேண்டிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும். இங்கே இஸ்லாமியர்கள் உரிமையை பாதுகாப்பதை விட கிறிஸ்தவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதை விட திருப்பரங்குன்றம் மலை அரசியலிலே இந்துக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்க இந்துக்களே சங்கிகளுக்கு எதிராக நாம் அணிதிரளுவது நம்முடைய வரலாற்று கடமை என்பதை சொல்லி இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்து கூறி உடன் நிற்போம் என்ற உத்தரவாதம் அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரை நிகழ்த்திய தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு நன்றி. இறுதியாக நன்றி உரை வழக்கறிஞர் CJ ராஜன் அவர்கள். மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக நடந்த மத நல்லிணக்க வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அனைத்து மத தலைவர்களுக்கும், அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், அனைத்து இயக்க தலைவர்களுக்கும், மாகா கலைக்குழுவினருக்கும், பங்கேற்ற அனைத்து தோழர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. தொடர்ச்சியாக நாம் இங்கே நிறைவேற்றிய தீர்மானங்களை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்வோம் என்று கூறி நாம் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. மேடையில் உள்ள பல தோழர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கவில்லை, அவர்களிடம் மன்னிப்பு கோருகிறோம். நிகழ்ச்சி இத்தோடு நிறைவுற்றது. நன்றி. வசீர்.